நேயர்களே, இன்னைக்கு மாற்று குரலுக்காக சர்வதேச செய்தியில் நான் சுஃபியான். இப்போ கரண்ட் ஈவெண்ட் உங்களுக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்கா இன்னும் 2-3 வாரத்தில் போரிலிருந்து விடைபெறப் போவதாக அறிவிப்பு இருக்கிறது. இப்போது இஸ்ரேல் தனித்து நிற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது செய்தி, மிக முக்கியமான செய்தி, ஹெர்மூஸ் வளைகுடாவை தாங்கள் கைப்பற்றப் போவதில்லை. அதை யார் தேவையோ அவர்கள் கைப்பற்றி ஆயுளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா பலமிழந்து விலகி இருக்கிறது. அதை போன்று நேற்றைக்கு நடந்த தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் UAEயில் ஒரே தளத்தில் குண்டுகளால் துளைக்கப்பட்டு பலிஸ்டிக்ஸ், அதாவது UAEவில் உள்ள மின்ஹாந்த் ஏர்பேஸில் கூடியிருந்த 200 பேர், மின்ஹாந்த் ஏர்பேஸ் 200 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த போரில் வலிமையான வெற்றியை பெற்றிருக்கிறது ஈரான் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. பெற்றிருக்கிறதா என்ற கேள்விக்கு பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், அதை தாண்டி ஈரானுக்கு ஏற்கனவே படைகளாக இருந்த ஹத்தாபி ஹிஸ்புல்லா ஈராக், ஹிஸ்புல்லா லெபனான், ஹமாஸ் பலஸ்தீனம், ஹவுதிகள் ஏமன், இப்போது புதிதாக அவரோடு போர் செய்வதற்கு செச்சன்யா படைகள் தயாராக இருக்கிறது. செச்சன்யா படைகள் இது ஒரு ஜிஹாத், அநீதிக்கு எதிரான போரில் நாங்கள் அவர்களோடு இணையப் போகிறோம் என்று அறிவிப்பு செய்துவிட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. நேட்டோ படைகள் ஸ்பெயினும் இத்தாலியும் பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் UK எங்கள் வான்படைகளில் அமெரிக்கா நுழையக்கூடாது, இங்கிருந்து தாக்குதலை நடத்தக்கூடாது என முழுமையாக அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். போர் செலவுக்கான பணத்தை யாரிடத்தில் யார் பெறுவது? மார்க்கோ ரூபியோடைய ஸ்பெஷல் பேட்டி. இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய செய்தி என்னென்றால், அமெரிக்க அதிபர் ஹெர்மூஸை நான் கைப்பற்றப் போவதில்லை. முதலில் என்ன சொன்னார்? ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன். இரண்டாவது என்ன சொன்னார்? ஹெர்மூஸ் வளைகுடாவை நான் மீட்கப் போகிறேன், எல்லாரும் வாருங்கள். ஆட்சி மாற்றமும் நடக்கவில்லை, ஹெர்மூஸ் வளைகுடாவும் மீட்கப்படவில்லை. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோம், நீனே போய் முடிவெடுத்து தாக்கிக்கோ அப்படின்னு யூரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய, லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்கியாமர் என்ன சொல்லிவிட்டார்? இந்த போரை எங்களெல்லாம் இழுத்து நீ உள்ள விடாத, எங்களுக்கான போர் அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஸ்பெயின் சொல்லிவிட்டது, இத்தாலி சொல்லிவிட்டது, மெலோனி, ஜெர்மன் ஒரு சட்டவிரோத போர் என்றே சொல்லிவிட்டார். இமானுவேல் மேக்ரானும் இதிலிருந்து விலகிவிட்டார். அப்போ அமெரிக்காவை தனித்து விட்டு விட்டார்கள் யூரோப்பியன். உடனே நேற்று அவர் கோபத்தில் போட்டார் ட்ரூத் சோசியல் தளத்தில், இங்கே பாருங்கள், யாருக்கு ஹெர்மூஸ் தேவையோ அங்கே போங்க, எங்கிட்ட ஆயில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா வாங்க, நான் உங்களுக்கு தரேன். இல்லை, ஹெர்மூஸில் போய் நீ எடுக்கணும், அங்கே போய் வாங்கிக்க, அதுக்கு எங்களை கூப்பிடாத, நீங்கள்லாம் தைரியமான ஆள் தானே, மனசில் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு கரேஜாக அவர்கள்ட்ட போய் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஹெர்மூஸை அவர்கள் மீட்கப் போவதில்லை. ஹெர்மூஸ் வளைகுடாவிலே ஒரு நாளுக்கு ஒரு கப்பலுக்கு $2 பில்லியன், 18 கோடிக்கு மேல் வசூல் செய்து விடுகிறார்கள். நட்பு அடிப்படையிலே ரஷ்யா, சீனா, இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது முதலாவதாவது செய்தி. இரண்டாவது செய்தி, துல்லியமாக தாக்குகிறார்கள். நேற்றைக்கு தாக்குதலில் 200 பேரை மின்ஹந்தா ஏர்ஃபோர்ஸில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அவங்க தாக்கிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் கொத்தாக அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். ரஷ்யாவினுடைய மிக முக்கியமாக சேட்டிலைட் பிக்சரின் ஊடாக எந்த இடத்துல எந்த நிலைகள் இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்ததால் பலிஸ்டிக்ஸின் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்தி அடம் காலி. மூன்றாவதாக, பிராக்சிகள் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமாக ஹவுதிகள் எல்லோருமே ஒன்றிணைந்து அவர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த முயற்சியில் மிக முக்கியமாக ஏமனில் ஹவுதி, பலஸ்தீனத்தில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, சிரியாவில் ஏராளமான குழுக்கள், ஈராக்கில் ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், IRGC படைகள், அரச துணைப்படைகள், பஸ்ஸி படைகள், இந்த படைகளெல்லாம் எதிர்த்து நீ எப்படி கர்கில் போய் இறங்க முடியும்?
2500 ஸ்பெஷல் படைகளை கொண்டு நிறுத்தி வச்சுருக்கீங்க. அவங்க 10,000 இல்லை 20 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 20 லட்சம் பேர் அங்கே போக வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர்களுக்கு 3 தீவு இருக்குது. அபு முசா தீவு ஒன்று, அதே மாதிரி கெஷிம் தீவு இருக்குது. இந்த கெஷிம் தீவுகள்லேருந்து தான் ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் அடிக்கப் போகிறார்கள். மலைகளுக்கு கீழ் பதித்து வைத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஆயுதங்களால் ஒன்றுமே அமெரிக்காவில் செய்ய முடியாது. அதனால் கெஷிம் தீவு அங்கே இறங்குறதும் சும்மா ஒரு பேச்சு தான். அதே மாதிரி ஹெர்மூஸையும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஏராளமான உயிர் பலி, 20 லட்சத்திற்கு மேற்பட்ட 25 லட்சம் பணத்தை அவர்கள் செலவு பண்ணிவிட்டார்கள். இன்னும் 2-3 வாரங்களில், 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களில் அமெரிக்கா முழுமையாக அங்கிருந்து புறப்பட போவதாக சற்று முன்னர் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு இடையில் செச்சனியா படைகள் அவர்களோடு இணையப் போகிறார்கள். 2002 சோவியத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி தனி இராணுவத்தில் பலம் பொருந்திய செச்சனியா இது இஸ்லாமிய அடிப்படைத்துவமான ஒரு போராட்டம் என்றும் அநீதிக்கு எதிராக தாங்கள் ஈரானோடு இணைந்து போராடப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ செச்சனியா படைகள் இங்கே வந்துவிட்டால் அது வருவதற்கு முன்பே முடிந்துவிடும், நிலைமை படுமோசமாகிவிடும். இப்பொழுது இந்த ஒப்பந்தங்கள் என்ன ஆனது? ஈரானுடைய இந்த ஒப்பந்தம் என்னது? நேட்டோ கைவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு யாரும் ஆதரவு நாடு இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய தலைவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோருமே அவருக்கு அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் போராட உயிரை இழக்காதீர்கள். கர்கிலே இறங்கி அந்த தீவிலே நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, உங்களுடைய உயிர்கள் தான் போய்விடும். கவனம் தேவை, கவனம் தேவை. ஏராளமான அமெரிக்க இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அந்த அளவிற்கு ஒரு பயங்கர தாக்குதல் நடக்கின்றது. அந்த அளவிற்கு பயங்கரமான அந்த தாக்குதலின் மூலமாக ஏராளமான உயிர்களை இஸ்ரேலில் போகிறது. டெல்லவியூ நகரம் பட்டி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ரசாயன குடங்கள், ஆயில் குடோன்கள் எல்லாமே எரிந்து கொண்டிருக்கிறது. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காலி, வேலைவாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஈரானிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போய்விட்டார்கள். 20,000க்கு மேற்பட்டவர்கள் காயம் பெற்றிருக்கிறார்கள். 600 பாடசாலைகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இறுதியாக அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. என்ன முடிவு என்றால், நாங்கள் இனி போரிடப் போவதில்லை. 2 வாரங்கள் இல்லை என்றால் 3வது வாரத்தில் புறப்பட்டு போய்விடுவோம். இது பாயிண்ட் நம்பர் 1. அப்படி என்றால் இஸ்ரேல் தனித்து விடப்பட்டதா? ஆம், தனித்து விடப்பட்டது. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற ஒரு தனி மனிதன் அமெரிக்காவை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து போரிலே இழுத்து விட்டு அமெரிக்காவுக்கு வாழ்நாள் ஃபுல்லும் கேவலத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய அட்டோமிக் எனர்ஜியை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களின் மீது தடைகளை அவர்கள் போட முடியாது. இந்தியாவுக்கு கூட கப்பலை அனுப்பிவிட்டார்கள். இந்தியாவிற்கு ஈரானுடைய கப்பல் வந்துவிட்டது. அவர்களின் எல்லா நாடுகளோடும் பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறார்கள். அமெரிக்க டாலர்கள் அல்லாமல் மற்ற யுவானின் மூலமாக, ரூபாவின் மூலமாக, ருப்பியாவின் மூலமாக பிஸ்னஸை செய்ய போகிறார்கள். நீங்கள் எப்படி தடை செய்ய போகிறீர்கள்? அணு ஆயுதங்களை அவர்கள் தயாரிக்க போகிறார்கள். இன்னும் பல பலிஸ்டிக் நாட்டை உருவாக்க போகிறார்கள். இனி வெளிநாடுகளிலிருந்து மூலதனங்கள் அங்கே வரப்போகிறது. மத்திய கிழக்கிலும் கூட சவுதி அரேபியா தனது எல்லா அக்ரிமெண்ட்டையும் அவர்கள் கேன்சல் செய்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் போர் ஆரம்பிக்கும் போது அரசியல்களை மாற்றப் போகிறேன், ஆட்சியை மாற்றப் போகிறேன். போர் நடந்தபோது ஹெர்மூஸை நான் மீட்கப் போகிறேன். அதற்கு பிறகு கர்கிலிலே இறங்கப் போகிறேன். கிட்டத்தட்ட 18,000 இலக்குகளை தாக்கி 25 லட்சம் ரூபாய் இழந்து, நூற்றுக்கணக்கான வீரர்களை இழந்து, பல ஆயிரக்கணக்கான யூத வீரர்களும் இறந்து, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே காலியாகி 10-11 கப்பல்களும் திரும்பி போகக்கூடிய நிலவில் அமெரிக்காவினுடைய எல்லா ஆயுதங்களும் உலகத்தின் கேலி பொருளாக, கிராமத்தில் நடக்கக்கூடிய திருவிழா கடைகளில் பொம்மை விற்பவர்கள் போடுகிற கேலி பொருளாக, பொம்மை துப்பாக்கிகளாக, பொம்மை பீராங்கிகளாக மாறி போய்விட்டது. இதுதான் உண்மை. இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி. இந்த செய்தியின் வாயிலாக மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் வல்லரசாக ஈரான் உருவாகி இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.